வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் 360. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஏர்டெல் டிடிஹெச் விசஸ் டாடா பிளே இந்த ரெண்டு டிடிஹெச்சில் எந்த டிடிஹெச் பெஸ்ட்டு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக 3000 எம்ஆர்பிக்கு ரெண்டு டிடிஹெச்லையுமே ஒரு ஆஃபர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. டாடா பிளேவை பொறுத்த வரைக்கும் தமாக்கா ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபரில் 3000 to 3000 கேஷ்பேக் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆஃபரில் உங்களுக்கு டாடா பிளே ஒரு பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எது பெஸ்ட்டு, அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பேக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹெச்டி சேனல்ஸோட இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு பேக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறத ரெண்டுக்கும் கம்பேரிஷன் பண்ணி இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ண போறோம். சேனல்ஸ் என்ன மாதிரி வருது, கிட்ஸ் என்ன மாதிரி வருது, ஸ்போர்ட்ஸ் என்ன மாதிரி வருது, ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு நியூ கனெக்ஷன் தேவைப்படுதுன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. எம்ஆர்பியில இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் பண்ணி இந்த ஒரு ஆஃபரை நீங்க டைரக்டா நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற மொபைலுக்கு எனி டைம் எந்த ஹெல்ப் வந்தாலும் கால் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் டிடிஹெச், டாடா பிளே இந்த ரெண்டு டிடிஹெச்ல எது பெஸ்ட், அதாவது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, நியூ கனெக்ஷன் வாங்கும்போது என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான ஹெச்டி சேனல்ஸ் கொடுக்குறாங்க, கிளாரிட்டி எப்படி இருக்கும், அதுல கூடிய சர்வீஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. டாடா பிளே பொறுத்த வரைக்கும் 3000 to 3000 கேஷ்பேக் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பேக்கும் கூட. தமாக்கா ஆஃபர் அப்படிங்கிற ஒரு நேம்ல இந்த ஒரு பேக்கை சேல் பண்ணியிருந்தாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஒரு பேக்கை சேல் பண்ணல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா இந்த ஒரு பேக்கை லான்ச் பண்ணி இதில் சேல் பண்ணியிருந்தாங்க. இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க 3000 கொடுத்து இந்த பேக்கை நீங்க வாங்கும் போது பார்த்தீங்கன்னா 3000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்ல டாடா பிளே ஐடியோட வேலெட்ல நீங்க இந்த ஒரு பேக் கொடுத்துருவாங்க. நீங்க இந்த வேலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ் பேக்காக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், எந்த மாதிரி பேக் வேணாலும் நீங்க இந்த ஒரு பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக்குடைய பேஸ் பேக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பேக்கை லான்ச் பண்ணும்போது தமிழ் தலைவா ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பேக்கை 9 ஹெச்டியோட ஒரு பேக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பேக்கில் பொறுத்த வரைக்கும் 229 ரூபா ரெண்டல்ல கிட்டத்தட்ட 13 மாசத்துக்கு ஆரம்பத்தில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 249 ரூபா ரெண்டல்ல 1 இயருக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ அதே ஒரு பேக்கை 325 ரூபா ரெண்டல் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 9 மந்த்துக்கான இந்த ஒரு பேக்கை லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க பேக்கேஜ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பேக்கேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ற பேக்குக்கு தகுந்த மாதிரி அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுவே டாடா பிளே பொறுத்த வரைக்கும் அடுத்த பேக்கா பார்க்கறது 22 ஹெச்டியோட கொடுத்துருக்காங்க. தமிழில் இருக்கக்கூடிய ஹெச்டி சான்ஸோட அதிகமான ஹெச்டி சான்ஸோட இந்த ஒரு பேக்கை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மந்த்லி ரெண்டல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 369 ரூபாய்க்கு இந்த ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க. 6 மந்த் ரீசார்ஜ் 2002 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹெச்டி பேக்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எனக்கு வேணாம், எல்லாமே நார்மலில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு 285 ரூபா ரெண்டல்ல தமிழ் சூப்பர் வேல்யூ அப்படிங்கிற ஒரு பேக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது மந்த்லி ரெண்டல் அப்படிங்கும்போது 285 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. 6 மந்த்துக்கான ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போதைக்கு டாடா பிளே பொறுத்த வரைக்கும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய 3 ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான். இது ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் 6 மந்த்துக்கும் 1 மந்த்துக்கும் இந்த டாடா பிளே ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்கான பிளானை எதுவுமே இது வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. 30 நாளுக்கு மேலே இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய டாடா பிளே கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆஃபரை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன், அடுத்த வீடியோவை பாருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவா ஹெச்டியில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வருது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் காட்டியிருக்கேன் பாருங்க, உங்களுக்கே தெரியும். தமிழை பொறுத்த வரைக்கும் சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், ஜெயா டிவி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ்ல ஹீரோ ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்ட்டூன் நெட்வொர்க் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. டிஎல்சி ஹெச்டி, டிஸ்கவரி, அனிமல் பிளானட், போகோ, டிஸ்கவரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகமான கிட்ஸ் இந்த ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க. ஹெச்டி சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் 9 ஹெச்டி சேனல்ஸ் இருந்த மாதிரி கிட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கவரி கிட்ஸ், போகோ, சோனிக், நிக் ஜூனியர், ஸ்போர்ட்ஸ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் 18-2 இந்த ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா 22 ஹெச்டி பொறுத்த வரைக்கும் மெயினான சேனல் சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, விஜய் சூப்பர், ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், ஜெயா டிவி ஹெச்டி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. G3 ஹெச்டி மட்டும் இந்த ஒரு பேக்ல கொடுக்கல. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 ஹெச்டி கொடுத்துருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. யூரோ ஸ்போர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் 18-1 கொடுத்துருக்காங்க. VH1, நிக் ஹெச்டி, கார்ட்டூன் நெட்வொர்க், ஜி ஜஸ்ட், நேஷனல் ஜியோகிராஃபிக் ஹெச்டி, நேட் ஜியோ வைல்டு, ஹிஸ்ட்ரி டிவி 18, டிஎல்சி ஹெச்டி, டிஸ்கவரி வேர்ல்டு, அனிமல் பிளானட் இது எல்லாமே வந்து ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மலில் இருக்கக்கூடிய சூப்பர் வேல்யூ பேக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸும் இந்த ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1 இந்த ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்ஸும் கலந்து இந்த ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்கா இருக்கிறது ஹெச்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஹெச்டி அப்படிங்கும்போது 325 ரூபா ரெண்டல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பேக்கு, கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டாடா பிளே பொறுத்த வரைக்கும் ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 ரீசார்ஜ் ஆஃபர்ஸ் தான் இருக்கு. நார்மலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேக்கு தமிழ் தலைவா எஸ்டி அப்படிங்கிற ஒரு பேக்கு 1228 ரூபாய்க்கும், தமிழ் தலைவா HTS 9 ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் 1761 ரூபாய்க்கும், 22 ஹெச்டி தமிழ் தலைவா ஹெச்டி பேக் அப்படிங்கிறது 369 ரூபா அப்படிங்கிறது பர்
மந்த்துக்கு. அதே 6 மந்த் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ₹2002 கொடுத்துருக்காங்க. இதுதான் டாடா ப்ளே பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இப்போதைக்கு 3000 to 3000 கேஷ்பேக் ஆஃபருக்கான டீட்டெயில். சர்வீஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் டாடா ப்ளே இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும்போது சர்வீஸ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே ₹200 சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறத நிர்ணயிச்சிருக்காங்க. இதே பிக்சர் கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இதில் எதுவும் ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கு கூடிய பிக்சர் கிளாரிட்டிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஏர்டெல் டிஜிட்டல் டிவி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச்ல கிடையாது. அதே டாடா ப்ளே பொறுத்த வரைக்கும் ஜெயா டிவி ஹெச்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இந்த ஒரு டிடிஹெச் பிளாட்ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த பிளாட்ஃபார்ம்லையும் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவி ஹெச்டி கிடையாது. டாடா ப்ளே டிடிஹெச்ல மட்டும் தான் ஜெயா டிவி ஹெச்டி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாத ஏர்டெல் டிடிஹெச்ல இல்லாத சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 சேனல்ஸ் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ராஜ் நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு டிவியும் ஜனம் டிவி அப்படிங்கிற ஒரு நியூஸ் டிவியும் பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதிகமாக யூஸ் பண்ணுற சேனல்ஸில் இந்த ஒரு பேக்கில் இந்த சேனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாடா ப்ளே பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஏர்டெல் டிடிஹெச்ல என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏர்டெல் டிஜிட்டல் டிவியை பொறுத்த வரைக்கும் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக் அப்படிங்கிறது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் 3000 MRPக்கு 1 இயர்க்கான பிளானை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 6 மந்த்துக்கு கொடுக்கல. ஒன்லி 1 இயருக்கு மட்டும் தான் இந்த ஒரு பேக்கை கொடுத்துருக்காங்க. இதில் ஹெச்டி சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி மொத்தத்துக்கு 4 சேனல்ஸ் மட்டும் தான் இந்த ஒரு பேக்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய தமிழ் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி, ஜெயா டிவி, கலர்ஸ் தமிழ், ஆதித்யா, விஜய் சூப்பர், சன் லைஃப், ஜி திரை, நியூஸ் 18 தமிழ்நாடு இந்த மாதிரியான எல்லா சேனல்ஸும் ஆல்மோஸ்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நிக் ஜூனியர், நிக்கு, சோனிக்கு, சோனியாய், சுட்டி டிவி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததும் ஸ்டோனி ஸ்போர்ட்ஸ் 1, ஸ்டோனி 5 கொடுத்துருக்காங்க. ஸ்டோனி 10-4 கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பேக்கில். மற்றபடி தமிழில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸுமே இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. நியூஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சேனல்ஸும் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் இல்லாத சேனல்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ராஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய எந்த சேனல்ஸுமே கிடையாது. அதாவது ராஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல் பிளஸ், ராஜ் மியூசிக், ராஜ் டிவி இந்த சேனல்ஸ் எதுவுமே இந்த ஒரு பேக்கில் கிடையாது. அதே மாதிரி மெகா டிவியில் இருக்கக்கூடிய மெகா டிவி, மெகா 24, மெகா மியூசிக் இந்த ஒரு 3 சேனலும் கிடையாது. கலைஞர் டிவி தவிர கலைஞர் இசையருவி, கலைஞர் முரசு, கலைஞர் செய்திகள் இந்த சேனல்ஸ் எதுவுமே இந்த ஒரு பேக்கில் கொடுக்கல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்குக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதாவது மினிமம் அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான சேனல்ஸ் மட்டும் பேக்குள்ள வச்சிருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆன் ஆப்ஷனில் இந்த ஒரு 3 நெட்வொர்க் கலைஞர் நெட்வொர்க்காக இருக்கட்டும், மெகா நெட்வொர்க்காக இருக்கட்டும், மற்றபடி ராஜ் நெட்வொர்க்காக இருக்கட்டும் ஆட் ஆன் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏர்டெல் டிஜிட்டல் டிவியில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு பேக்கு, 1 இயர் பேக்கு. இந்த 2 பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு ஒரு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. பிக்சர் கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே வந்து நல்லா சூப்பராக தான் இருக்கும். இதில் இருந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது. பிக்சர் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஏர்டெல்லாக இருக்கட்டும், டாடா ப்ளேவாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி ஏர்டெலுடைய சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 150 அப்படிங்கிறது சர்வீஸ் சார்ஜாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டாடா ப்ளே வந்து 200 ₹50 மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 டிடிஹெச் கூட கம்பேர் பண்ணி என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்டெலுடைய தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, அதில் என்ன மாதிரியான சேனல்ஸ் கொடுக்குறாங்க, ஹெச்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸ்க்ரீனில் சரி இருக்கக்கூடிய சேனலை வச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதே வந்து டாடா ப்ளேயை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபேமஸான பேக் தமிழ் திரை பேக்கில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் கொடுக்குறாங்க, கிட்ஸ் என்ன, ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு நியூ கனெக்ஷன் வாங்கும்போது உங்களுக்கு மேற்கொண்டு இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த ஹெல்ப் வந்தாலும் நியூ கனெக்ஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதே மாதிரி நியூ கனெக்ஷன் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணி தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.